ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் குக் சர்வ் என்ஜாய். நான் உங்களோட சூர்யா. இந்த வீடியோ வந்து போன வீடியோத்தோட கண்டினியூவேஷன். போன வீடியோவில் நான் வடகரியோட ஆப்பம் வந்து சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. அந்த ஆப்பம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து முட்டை ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு பச்சரிசியை நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி, இல்லை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி, ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மைய அரைச்சிடணும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பேனில் வந்து வச்சுக்கோங்க, மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து நம்ம கிளற விட போகிறோம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கிண்டி விட்டுட்டு இருக்க போகிறோம். நமக்கு வந்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். இதை பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சாதம் எடுத்து வச்சுக்கலாம். இதையும் 2த்தையும் சேர்த்து நல்லா வந்து மைய அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தேங்காயையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா கலந்துட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லைனா வந்து நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே வந்து வச்சிடலாங்க. நமக்கு நல்லா வந்து புளிச்சு நல்லா நமக்கு வந்து மாவு வந்து பொங்கி வரும். இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் அப்பா சோடா சேர்த்துக்கலாம். பட் நான் இதில் வந்து சேர்த்தலை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி ஊற்றுறப்ப இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆப்பம் செய்கிற பேனை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு கரண்டி இப்படி ஊற்றிட்டு நல்லா வந்து சுற்றி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றினதுக்கப்புறமா அதை மூடி போட்டு வச்சுருங்க. ஆப்பம் வந்து நமக்கு நல்ல மாவாயிருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஓட்டையாக வந்து இருக்கும். இப்படி ஓட்டையாக வந்தால் மட்டுமே வந்து நமக்கு ஆப்பம் வந்து நல்லபடியாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஆப்பம் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லா ஆப்பமும் வந்து நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இந்த ஆப்பம் மாவு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி அரைப்பாங்கங்க. எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த ஆப்பத்தில் வந்து நம்ம எப்படி ஒரு முட்டை ஆப்பம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் அடுத்ததாக சொல்ல போகிறேன். அது வந்து ரொம்பவே வந்து ஈஸிங்க. இது வந்து என்னோடய வெர்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி மாவை நீங்கள் ஊற்றிக்கிட்டு எப்பவும் போல் நம்ம ஆப்பம் வந்து சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. அது கூட வந்து வெங்காயத்தையும் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை வந்து இப்படி ஊற்றிடுங்க ஆப்பத்துக்குள்ளே. ஊற்றிட்டு நம்ம எப்படி ஆப்பம் மாவு சுற்றணுமோ அதே மாதிரி இதையும் வந்து கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆப்பம் ஃபுல்லாகவே அந்த முட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் பொடியை வந்து நீங்கள் மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். மிளகு பொடியை மேலே தூவி விட்டதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு சுற்றினீங்கன்னா எல்லா இடத்துலையும் அது நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் மேலே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கேரட் துருவிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன கரம் மசாலா கூட நீங்கள் வந்து மேலே தூவி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்சதுக்கப்புறம் நமக்கு அழகாக வந்து முட்டை ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு மெத்தடுன்னு நான் சொல்வேன். இப்போ பாருங்கள், அழகாக வந்து நமக்கு ஒரு முட்டை ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை ஆப்பம், அதுக்கப்புறம் வந்து நான் போன வீடியோவில் சொன்ன வடகரி, இது ரெண்டும் வந்து பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லணுங்க. ஏன்னா வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு ரெண்டுத்துக்கும். ஸோ இந்த ஆப்பம் வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆப்பத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொன்னீங்கன்னா தேங்காய் பால். அதுக்கு வந்து நீங்கள் 1 கப் அளவுக்கு வந்து தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வடிகட்டினதை மறுபடியும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு 2 தடவை இந்த மாதிரி நீங்கள் பாலை வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் வந்து மீதி இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் மாவில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆப்பம் சுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த ஆப்ப சட்டி வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை தோசைக்கல்லையும் வந்து சுட்டு எடுக்கலாம். நம்ம ஊத்தாப்பம் எப்படி வந்து மொத்தமாக சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்பத்தையும் வந்து சுட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து மாவு அரைச்சி நீங்கள் வந்து ஆப்பம் வந்து சுடலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றி இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஆப்பத்தில் வந்து நீங்கள் சிக்கன் இல்லை ப்ரான் அந்த மசாலாஸ் கூட வந்து நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் வந்து ஆப்பம் செய்யலாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் அன்பு எல்லாத்தையும் எனக்கு லைக் பட்டன்ஸாக கொடுங்க. இது உங்களோட சூர்யா, சுவையான உணவு உங்கள் கையில்.